அன்பார்ந்த திக்விஜயம் நேயர்களுக்கு வணக்கம். கடந்து போன கசப்பான அனுபவங்களை மறந்து வரவிருக்கும் இனிமையான தருணங்களை எதிர்நோக்கி காத்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும், மனநிறைவு தங்கட்டும். இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தை மகளை வரவேற்று புதுப்பானையில் புத்தரிசி இட்டு கரும்பு உண்டு தை மகளை வரவேற்போம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தை திருநாள் வாழ்த்துக்கள். திக்விஜயம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் எங்கள் சேனல் சார்பாகவும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹலோ காய்ஸ், என்னடா எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தீங்களா? ஆமாங்க, நான் தான் உங்களுடைய வெற்றி பையன் ராஜா பேசுகிறேன். உங்கள் அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல். வீவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய சார்பாக பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் உங்களில் ஒருவன் மதுரை மனோஜ். என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் திக்விஜயம் யூடியூப் சேனல் சார்பாகவும் தை பிறந்தால் வழி பிறக்கும், அதனுடன் தன்னம்பிக்கையும் பொதுநலமும் வளமும் பெற்று வாழ உங்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். திக்விஜயம் நேயர்களுக்கு தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொதுவாகவே தமிழ்நாடு, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், ஐரோப்பிய நாடுகள், வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, மொரிஷியஸ் போன்ற தமிழர்கள் இருக்கும் நாடுகளிலெல்லாம் பொங்கல் வெகு விமர்சையா கொண்டாடப்பட்டு வருகிறது. இப்படி சிறப்புமிக்க பொங்கல் பற்றின வரலாறு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் திக்விஜயத்தின் அன்பு வணக்கங்கள். பொங்கல் அப்படிங்கிறது இப்ப கொண்டாட ஸ்டார்ட் பண்ணப்பட்டதில்ல, சங்க காலத்துல இருந்தே கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்கு. பொதுவா எல்லா காலத்திலயுமே விவசாயத்தை பேஸ் பண்ணிதான் பொங்கல் கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரிதான் சங்க காலத்துல பொங்கல் விழாவை இந்திர விழா அப்படின்னு செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்திரன் அப்படிங்கிறவர் மழை பொழிவை தரக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு நம்பப்படுது. இந்த விழா காவேரி பூம்பட்டினத்துல விமர்சையா கொண்டாடப்பட்டதா சொல்லப்படுது. இயற்கை சக்திகளையும் வணங்குவதற்காகவும் நன்றி கூறுவதற்காகவும் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இப்படித்தான் ஆரம்ப காலத்துல பொங்கல் விழாவை கொண்டாட தொடங்கினாங்கன்னு சொல்லலாம். மாதம் மும்மாறி பொழிந்து விவசாயம் செழிப்பதற்காக தான் இந்திரனை வணங்கினாங்க. இந்த விழா ஆரம்ப காலத்துல 28 நாட்கள் நடந்ததா குறிப்பிடப்படுது. அதற்கு பிறகு சூரியனையும் தமிழ் மக்கள் வணங்க ஆரம்பிச்சாங்க. சூரியன் சந்தோஷத்தை தருபவர் அப்படிங்கிற நம்பிக்கை தமிழர்கள் கிட்ட இருந்தது. ஏன்னா சூரியன் பூமியில் உள்ள நீரை நீராவி ஆக்கி மீண்டும் மழை பொழிவை தருபவர் அப்படின்னு நம்பினாங்க. இதனால சூரியனையும் வணங்க ஆரம்பிச்சாங்க. ஆடி மாசத்துல அறுவடை செஞ்சு மார்கழி மாசத்துல அந்த நெல்லெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு தை முதல் நாள் பொங்கல் இட்டு சூரியனை வணங்கினாங்கன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லைங்க, ஆரம்ப காலத்துல தை நீராடல் அப்படிங்கிற பழக்கமும் இருந்துட்டு இருந்துச்சு. மார்கழி மாசத்துல பெண்கள் விவசாயம் செழிப்பதற்காக ஒரு விரதத்தை மேற்கொள்வாங்க. அதுக்கப்புறம் தை முதல் நாள் அன்னைக்கு அந்த விரதத்தை முடிச்சிட்டு பொங்கல் வச்ச நிகழ்வதான் தைப்பொங்கல் சொல்லப்படுது. இந்திர விழாவை கொண்டாடுவதற்கு முரசு கொட்டி தான் மக்களுக்கு அறிவிப்பாங்களாம். இப்படி 28 நாட்கள் செலிப்ரேட் பண்ண அந்த இந்திர விழா காலப்போக்கில் மறைவி 4 நாட்களாக இப்ப பொங்கலா நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது மார்கழி கடைசி நாள் போகியாகவும், இந்த போகியில பழையன கழித்து புதியன புகுதல் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம எண்ணங்கள்ல இருக்கிற போட்டி, பொறாமை, கோபம் போன்ற தீய குணங்கள் விலகி தைரியம், தன்னம்பிக்கை, அன்பு, இரக்கம் போன்ற நற்குணங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று கருதப்படுகிறது. அடுத்து தை முதல் நாள் உழவர் திருநாள். இந்த நாள்ல தான் உழவர்கள் தன்னுடைய விவசாயம் வளர்ச்சி அடைவதற்காக இயற்கை சக்திக்கும்
தனக்கு உதவிய கால்நடைகளுக்கும் நன்றி கூறும் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்ல, ஊரும் நாடும் சுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பழைய மணலை அகற்றி புதிய மணல் போடும் பழக்கமும் தமிழர்கள் கிட்ட இருந்துட்டு தான் வந்துட்டு இருக்கு. இந்த தைப்பொங்கல் திருநாள்ல புதுப்பானை எடுத்து அந்த பானையை சுற்றி மஞ்சள் கிழங்கு கட்டி குங்குமம் மஞ்சள் இட்டு சர்க்கரை பொங்கல் செய்து சூரிய பகவானுக்கு படைக்கும் பழக்கமும் இருந்துட்டு தான் இருக்கு. இது மட்டும் இல்ல, அந்த பானையை சுற்றி வண்ண கோலங்கள் வரையும் பழக்கமும் நம்ம தமிழர்கள் கிட்ட இருக்கு. இந்த பழக்கம் உங்க கிராமங்கள்லயும் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த நாள் மாட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்றோம். இது கால்நடைகளுக்கு நன்றி கூறும் விதமாக கொண்டாடப்படுகிறது. குறிப்பா மதுரை மாவட்டத்துல எச்சில் நீர் தெளிக்கும் பழக்கம் இருந்ததா சொல்லப்படுது. அதாவது பொங்கலோ பொங்கல், மாட்டு பொங்கல், பட்டி பெருக, பால்பானை பொங்க, நோவும் பிணியும் தெருவோடு போக அப்படின்னு ஒரு இலக்கியத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. எச்சில் நீர் தெளித்தல் அப்படிங்கிறது என்னன்னா, மாடு உணவு உண்ட பிறகு மீதமுள்ள நீரை தொழுவம் முழுவதும் சுற்றி தெளிக்கப்படும் நிகழ்வாகும். இது மட்டும் இல்ல, ஜல்லிக்கட்டு கூட தமிழர்களோட வீர விளையாட்டா சொல்லப்படுது. ஜல்லிக்கட்டு மட்டும் இல்லாம கிராமங்கள்ல எல்லாம் பெண்கள் மற்றும் குழந்தைகளை ஊக்குவிப்பதற்காக பெண்களுக்கென்று கோல போட்டி, மாணவர்களுக்கென்று ஓட்டப்பந்தயம் போன்ற புது புது விளையாட்டுகளை நடத்தி அவர்களையும் ஊக்குவிக்கும் விதமாக இளைஞர்கள் அல்லது அந்தந்த கிராம நிர்வாகமே செயல்பட்டு இருக்குன்னு சொல்லலாம். கடைசி நாள் காணும் பொங்கல், அதாவது நம்மளுடைய உறவினர்களையும் நண்பர்களையும் உற்றாரையும் சந்தித்து நம்மளுடைய அன்பையும் நம்முடைய வாழ்த்துக்களையும் இனிப்புகளையும் வழங்குவதாகும். இந்த மாதிரி நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை இந்த நாளில் சந்திக்கிறீங்க, அவங்களோட அவுட்டிங் போறீங்க அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. இதோட மட்டும் இல்லாம பொங்கல் அப்படிங்கிற வார்த்தை புழுக்கள் அப்படிங்கிற சொல்லில் இருந்து தான் மருவி வந்ததாகவும், தை அப்படிங்கிறது திஷம், தைஷம், தைசம், தை அப்படிங்கிற சொற்களில் இருந்து மருவி வந்ததாகவும் சொல்லப்படுது. இப்படி ஆரம்ப காலத்தில் இருந்தே பொங்கல் செலிப்ரேட் பண்ணப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு மகாவம்சம், மணிமேகலை, மகாபாரதம் போன்று பல இலக்கிய சான்றுகள் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கு. இது மட்டும் இல்லாம கல்வெட்டு சான்றுகளும் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கு. நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் அடுத்து நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி எல்லம்மாள். நன்றி, வணக்கம்.